பீஸ்ஃபுல் மூன் ஸ்டோரிஸ். வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேரு கனவு பலித்தது. ஒரு ஊரில் ரொம்பவே அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் 2 நண்பர்கள் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நண்பன் பேரு அமுதன், இன்னொரு நண்பன் பேரு இமயன். இப்படி 2 பேரும் ரொம்பவே சின்ன பிள்ளையிலேருந்து அன்பா பாசமா வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காலையில அமுதன் வீட்டில் அமுதனோட அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அப்பா சொன்னாங்க, என்னம்மா இன்னும் அமுதன் தூங்கிட்டு இருக்கான் போல இருக்கு. சரிம்மா, இன்னைக்கு விடுமுறை நாளுங்கிறனால ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்கான் போல இருக்கு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு அமுதனோட அப்பா அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அமுதனோட அம்மாவோ, ஆமாங்க இன்னைக்கு லீவு நாள், அதனால தான் அவன் ரொம்ப நேரம் தூங்குறான். என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான் அவனோட நண்பனான இமயன் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் இமயன் பக்கத்து வீட்டில் ஒரு தாத்தா இருக்காங்களாம். அவங்க புதுசாக நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டேருந்து நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயமெல்லாம் இருக்குன்னு அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால இன்னைக்கு எந்திரிச்சோன்னையும் அவனை சாப்பிட வச்சு அவனோட நண்பன் வீட்டுக்கு அனுப்ப போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் காலையில் அவனை எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அவன் ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்கான். எந்திரிச்சு உட்காந்து, என்னப்பா இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கு அமுதனா, ஐயோ அம்மா தூங்கிட்டேம்மா, மன்னிச்சிருங்கம்மா, இன்னைக்கு லீவு நாளுங்கிறனால அசந்து தூங்கிட்டேன், அப்பா எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் அவங்க அம்மாவோ, அப்பா காலையிலே வேலைக்கு கிளம்பியாச்சு, சரி நீ நண்பன் வீட்டுக்கு போகணும்னு சொன்னில்ல, சீக்கிரமாக கிளம்பிப்போ, உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும், எல்லாம் சாப்பாடெல்லாம் தயாராக இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அமுதனும், அம்மா இன்னைக்கு என் நண்பன் வீட்டுக்கு மட்டும் இல்லை, நண்பனோட பக்கத்து வீட்டில் ஒரு தாத்தா இருக்காங்க, அவங்க நிறைய பல புது கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காராம். அவர்கிட்டேருந்து நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயமெல்லாம் இருக்குது. நேற்றே உங்ககிட்ட சொன்னேன் தானம்மா, இன்னைக்கு அவரை பார்க்கறதுக்காக தான் முக்கியமாக நான் கிளம்புறேன் அப்படின்னு அமுதன் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். உடனேயும் அமுதனோட அம்மா, சரிப்பா பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும், என்ன சரியா, சரி சீக்கிரம் சாப்பிடு, சீக்கிரம் ரெடி ஆகும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அமுதன் சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் பத்திரமா போயிட்டு வரேன், நல்லா பழகின ஊர் தானே, எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அமுதனோட அம்மா, சரி உன்னோட நண்பனை கேட்டதா சொல்லு, அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கேட்டதா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறம் அமுதன் தன்னோட நண்பனான இமயன் வீட்டுக்கு போகிறான். அப்புறம் இமயன் அவனுக்காக வாசல்லே காத்துட்டு இருந்து, என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு, உனக்காக எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறான். உடனே அமுதன், சாரிடா என்னை மன்னிச்சிரு, இன்னைக்கு லீவ் நாளுங்கிறனால கொஞ்சம் தூங்கிட்டேன், சரி சீக்கிரம் வா தாத்தா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறான். உடனே அதுக்கு இமயன், என்ன அவசரம், வா வீட்டுக்குள்ளே போகலாம், அம்மா அப்பாலாம் உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறான். அப்புறம் இமயனோட அப்பா அமுதன் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. என்னப்பா நல்லா இருக்கியா, ரொம்ப நாள் ஆச்சு உன்னைய பார்த்து, வீட்டு பக்கமே வர மாட்டேங்கிற, அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு ஆர்வமாக விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. அதுக்கு அமுதன், எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் இமயனோட அப்பா, சரி குழந்தைங்களுக்கு ஏதாவது சாப்பிட கூட, சாப்பிட்டுட்டு அவங்க எங்கேயோ வெளியில் போகணும்னு சொன்னாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அமுதனும், அதெல்லாம் வேணாம்ப்பா, நான் வீட்டிலேயே எல்லாம் சாப்பிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இமயனோட அம்மா கூட, சாப்பிடுங்கப்பா, ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்க, எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில வர்றதுக்கு, அந்த தாத்தா நிறைய அறிவியல் பொருள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாரு, நிறைய வாட்டி நானும் கூட பார்த்துருக்கேன், நீங்கள் போனீங்கன்னா நேரம் ஆகிடும்ல, அதனால் ஏதாவது சாப்பிட்டு போங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இமயனும், அதெல்லாம் வேண்டாம்மா, நாங்கள் நல்லா சாப்பிட்டோம், எனக்கு வயிறெல்லாம் ஃபுல்லாக இருக்குது, நாங்கள் போய் அந்த தாத்தாவை பார்த்துட்டு வரோம், எங்களுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது, அவர் நேற்றே சொல்லிட்டு இருந்தார், ஏதோ புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், அதை பார்க்கணுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறான். உடனே இமயனோட அம்மா, சரி பத்திரமா போயிட்டு பத்திரமா திரும்ப வரணும், என்ன சரியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அப்புறம் போகிற வழியில் அமுதனும் இமயனும் பேசிட்டு வர்றாங்க. அப்போது அமுதன் ஒரு கனவு கண்டதா சொல்கிறான். அப்புறம் இமயன் கூட, என்ன நீயுமா, நான் கூட நேற்று ஒரு கனவு கண்டேன், என்ன கனவு அப்படின்னு கேட்குறான் அமுதன். நீ முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ சொல்லு அப்படின்னு 2 பேரும் மாற்றி அவங்களோட கனவை பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் அமுதன் சொல்கிறான், நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவு எப்படி தெரியுமா இருந்துச்சு, நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன்னு, ஒரு பனி நிறைந்த உலகம், அந்த உலகத்துக்குள்ளே போய் நீயும் நானும் அப்படி நின்று அந்த உலகத்தை ரசித்து பார்த்துட்ருக்கோம். அப்படியே ஒரு நிமிஷம் அவனுக்கு கண்ணு முன்னாடி அந்த உலகம் வந்து போகுது. இவ்வளோ ஒரு அழகான இடம், இதெல்லாம் நம்ம நிஜ வாழ்க்கையில் பார்ப்போமா அப்படின்னு அப்படியே ரசனை பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்புறம் திடீர்னு அவனோட இடத்துல நிற்கிறான். என்ன
அமுதன் கனவா அப்படின்னு இமயன் கேட்டுட்டு இருக்கான். ஆமாண்டா, கனவு கண்டுட்டேன். அப்புறம் இமயன் தன்னோட கனவு கூட சொல்லிட்டு இருக்கான். நானும் உன்னை போலவே ரொம்ப ஒரு அழகான பனி நிறைந்த உலகம்தான், ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. என்ன ஒரு ஒற்றுமை பாரு நம்ம 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனோட கனவு ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்குறான். அவனோட கனவு உலகத்தில் அவ்வளோ அழகான பனி நிறைந்த வீடு ஒரு நிமிஷம் அது கண்ணு முன்னாடி அவனுக்கு வந்து போகுது. அப்புறம் 2 பேரும் மாற்றி மாற்றி, என்ன ஒரு அழகான கனவு இல்லை, இது மாதிரி நிஜ வாழ்க்கையிலே நடந்தால் சூப்பராக இருக்கும்ல, நம்ம ஊரு கூட அழகான ஊர் தான், சரி சரி வா தாத்தா வீட்டுக்கு போவோம், நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வீட்டுக்கு போயிட்டு தாத்தா தாத்தான்னு சத்தம் போட்டுட்ருக்காங்க. அப்புறம் அமுதன் சொல்கிறான், எவ்வளோ நேரம் தான் கத்துறது, தாத்தா உள்ளே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தாத்தாவுக்கு வயசாயிடுச்சுல, நம்ம கூப்பிடுறது கேட்காது, அதோட அவர் ஏதாவது வேலையாகவும் இருப்பார், வா உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போய் பார்த்தா அதே போல் தாத்தா ஏதோ ஒரு மிஷினை வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு வேலை பார்த்துட்டு நிற்கிறாரு. அப்போது இமயன் சொல்கிறான், தாத்தா என்ன தாத்தா இது, நீங்கள் இதை தான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னீங்களா அப்படின்னு சொல்கிறான். உடனே தாத்தாவோ, ஆமாப்பா வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா, நீங்கள் வந்ததே நான் கவனிக்கலை. ஆமாம், இதை தான் நான் ரொம்ப நாளாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன், இது ஒரு அற்புத மிஷின் தெரியுமா, இதை நீங்கள் கேட்டிங்கன்னா அசந்து போயிடுவீங்க. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், வாங்க சாப்பிடுங்க, சாப்பாடு உங்களுக்காக நான் தயாராக ரெடியாக வச்சுருக்கேன், சீக்கிரம் சாப்பிட்டுட்டு இதை பற்றின விஷயத்தையெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க 2 பேரும், இல்லை தாத்தா அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், இதோட முக்கியம் என்னங்கிறது எங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு ஆர்வமாக கேட்டுட்ருக்காங்க. உடனேயும் தாத்தா, இருங்க அதுக்கு தானே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், சொல்கிறேன், நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அமுதன், அதெல்லாம் வேணாம் தாத்தா, நாங்கள் வயிறு ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டு தான் வந்தோம், நீங்கள் என்னன்றதை சொல்லுங்கள், இந்த மிஷின் என்ன பண்ணும் ஏது பண்ணுங்கிறத நீங்கள் நல்லா விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு ஆர்வமாக கேட்டுட்ருக்கான். சின்ன பசங்களில் புதுசாக ஏதாவது கண்டுபிடிப்பை பார்த்தா ஆர்வமாக இருப்பாங்கல்ல, அது மாதிரி 2 பேரும் அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. தாத்தா இருங்க சொல்கிறேன் கேளுங்க, இது என்ன மிஷின்னா, நம்ம என்ன கனவு கண்டாலும் அந்த கனவுல கண்ட உலகத்தை நம்ம அப்போவே உடனே அந்த இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த தாத்தா. இதை கேட்டோன்னே 2 பேருக்கும் ஆச்சரியமாயிடுது. ஏன்னா இப்போ தான் வர வழியில் இந்த கனவை பற்றி 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. என்ன ஒரு இது, நம்ம நினச்சது அப்படியே இந்த தாத்தாவும் சொல்கிறாங்க அப்படின்னு ஆர்வமாக கேட்டுட்ருக்காங்க. நிஜமாவா தாத்தா, நம்ம கண்ட கனவு இடத்துக்கு உடனே போயிடுவோமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தாத்தா, ஆமாம் உண்மைதான், நான் நேற்றே செக் பண்ணி பார்த்துட்டேன், நீங்கள் வேணால் இன்றைக்கி முயற்சி செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இமயன், அப்படியா தாத்தா, சரி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த தாத்தா, இந்த சைடில் ஒரு பட்டன் மாதிரி இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணினா நம்ம என்ன கனவு காண்றோமோ அந்த கனவு உலகத்துக்கு நம்ம போய்டும், நீ ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாரு, முயற்சி செஞ்சால் தானே என்னன்னு தெரியும், வா முயற்சி பண்ணு அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. உடனே இமயனும் அமுதனும் அது என்னன்னு அது மிஷின் பக்கத்தில் போய் ஆர்வமாக அவர் சொல்கிறது போலவே கேட்டு அதை ப்ரெஸ் பண்ணி பார்க்குறாங்க. ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னே என்ன ஒரு ஆச்சரியம், அவங்க கனவு கண்ட உலகம் அவங்க கனவு கண்ட உலகத்திலேயே நிற்கிறாங்க. இது அவங்களால நம்பவே முடியல. சுற்றி முற்றி பார்க்குறாங்க, அவங்க என்னென்ன கனவு கண்டாங்களோ அவ்வளவும் அவங்க கண் முன்னாடி நிற்கிது. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு வார்த்தையே வரல. சுற்றி முற்றி பார்க்குறாங்க, இது நிஜம்தானா இல்லை மறுதடவை கனவு தான் காண்றோமா அப்படின்னு 2 பேரும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறாங்க. மாறி மாறி அவங்க கண்ட கனவுகள் எல்லாம் அப்படியே கண் முன்னாடி நிற்கிது. அந்த கனவு உலகத்திலேயே அவங்க நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம், சந்தோஷம். என்னது இது நிஜம்தானா, நம்ம பார்க்குறது கனவா இல்லை கண் முன்னாடி வர்றது காட்சி தானா, உண்மைதானா அப்படின்னு புரியாமல் நிற்கிறாங்க. அப்போது இமயன் சொல்கிறான், என்ன அமுதன் நிஜம்தானா, ஏதாவது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, நீ சொல்லு உண்மைதானே அப்படின்னு கேட்குறான் இமயன். ஒன்றுமே புரியல அமுதா. ஆமாம், உடனே அமுதன் சொல்கிறான், நீ காண்றதெல்லாம் உண்மைதான், எனக்கு கூட அப்படி தான் தோணுது, ஆனால் இது உண்மைதான், உண்மையான காட்சி தான். தாத்தா தான் சொல்லி அனுப்புனார்ல, என்ன சொன்னார், நம்ம என்ன கனவு காண்றோமோ அது காட்சியாக அப்படியே வந்துடும், அந்த காட்சிக்குள்ளேயும் நம்ம இருப்போம், இது உண்மைதான் அப்படின்னு அமுதன் சொல்லிட்டு இருக்கான். இமயனுக்கு இப்போவும் நம்ப முடியல, நிஜம்தான் போல இருக்குது, எவ்வளோ ஒரு அழகான உலகம், இது போல் எல்லாருக்கும் கிடைச்சா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கள்ல, எல்லா குழந்தைங்களும் சந்தோஷப்படுவாங்கள்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான் அமுதன். ஆமாம் இமையா, உண்மைதான் நீ சொல்கிறது, எல்லாருக்கும் கிடைச்சா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கள்ல, இன்னும் நம்ம நண்பர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு வருவோம் தாத்தா வீட்டுக்கு, இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை
லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.